நம்ம ஒரு 2 பாட்டு கற்றுட்டு போவோம் இல்லையா, வீட்டில் போய் பாடி காமிக்கிறதுக்கு இல்லை? இந்த வருஷம் அதே மாதிரி உங்களுக்கு பேசிக்கும் சொல்லித்தர போகிறோம். ஒரு பாட்டு நீங்கள் முழுமையான ஒரு பாட்டும் வந்து வீட்டில் போய் பாடி காமிக்க போகிறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பக்தி பாடலோடு நம்ம வந்து ஒரு இது ஆரம்பிக்கலாம். शिवशक्त्या युक्तो यदि भवत्य सक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुचलकस्पन्तितुमपि अतस्वाम् आराध्याम् हरिहरविरिञ्चातिरपि प्रणन्तुं स्तोतुं वा हदमकृतपुण्यक प्रभवति जननी जननी जगमनी अगमनी जननी जननी जगमनी अगमनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगमनी अगमनी. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஒரு பக்தி பாடல் என்னோடு சேர்ந்து எங்கள் குழுவில் இருக்கும் போனா அவர்கள் தயவுசெய்து. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. உனக்கான மன கோயில் கொஞ்ச
பஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். தேங்க்யூ. ஓகே, வெரி குட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ எல்லா குட்டீஸ்லாம் மேலே வாங்க. உங்களுக்கு இது ஒன்று போதும். இப்போ நான் சொல்லித்தர பாட்டு வந்து உங்கள் ஆக்ஷனோட சொல்லித்தர போகிறேன். அது நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வீட்டில் போய் பாடி பார்க்கணும். எல்லாரும் அந்த பாட்டு பாடு பார்க்கணும். ஓகே, கம் கம் கம். இங்கே வாடா, இந்த கேப்க்கு வாங்க, இந்த கேப்க்கு வாங்க. வாடா, நீ உள்ள வா, வாடலாம். கொஞ்சம் வால்யூம் 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 வைங்க, நல்லா வால்யூம் வைங்க. நல்லா கவனி, இந்த சாங்கை நல்லா கவனி. ஆக்ஷனோட பாரு. சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா, சொன்ன பேச்சு கேட்டாதா நல்ல பாப்பா. சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா, சொன்ன பேச்சு கேட்டாதா நல்ல பாப்பா. சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா. சீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா, சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரணுமா, சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா. அப்போ கல கலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாரம்மா, சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா, சொன்ன பேச்சை கேட்டாதா நல்ல பாப்பா. சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா. தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு. கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு. கோழி மிதிச்சு கொஞ்சம் உடவாகிவிடாது, குங்குமம் கோழி மிதிச்சு கொஞ்சம் உடவாகிவிடாது. உனக்கு கொய்யா பழம் பறிச்சு தாரேன், அழுகை கூடாது. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சை கேட்டாதா நல்ல பாப்பா. சின்ன எங்க செல்ல பாப்பா. Project manager? Yes. Sir, 15 years of experience. ஸ்டாப் பண்ணீங்க, Do you have திருப்பி any- போடணும். இப்போ நல்லா கவனிச்சிட்டீங்களா? இப்போ ஆக்ஷன்லேயே உங்களுக்கு அந்த சாங் தெரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் மட்டும் பாட போகிறீங்க அந்த சாங்கோட சேர்ந்து. நான் ஆக்ஷன் கொடுக்க மாட்டேன், நீங்கள் மட்டும் சத்தமாக பண்ணணும். யார் இன்டெலிஜென்ட் நீ ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஓகே, ரெடி? பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? ஒரு கைத்தட்டி இல்லாமா? குழந்தைங்க பாட போகிறாங்க. ரெடி சார்? ப்ளே பண்ணுங்க சார், ஃப்ரம் த பிகினிங் சார், ஃப்ரம் த பிகினிங். நல்ல நல்ல ஐடியா கொடுத்தீங்க. குட்டீஸ்லாம் வா, நீங்களே அனுப்பிச்சு விடுங்கடா. குட்டீஸ்லாம் நீங்களே முன்னாடி அனுப்பிச்சு விடுங்கடா. சத்தமா பாடணும். ஓகே, வால்யூம் வைங்க, வால்யூம் சார், வால்யூம் வைங்க. சின்ன பாப்பா எங்க செல்ல
பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்சு கேட்டாதான் நல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்சு கேட்டாதான் நல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா Dance. ஒரு ஸ்டெப்ஸ் தான். சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரணுமா சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா சின்ன உனக்கு சீனி Louder, louder. மிட்டாய் வாங்கி தரணுமா சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா சவுண்ட் கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா நல்லா சிரிக்கணும். கல கலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாரம்மா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்சை கேட்டாதா நல்ல பாப்பா சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா இப்போ உங்க ஓன் ஸ்டைல்ல டான்ஸ் ஆடுங்க பாப்போம். நீங்களா ஆடுங்க, நீங்களா ஆடுங்க. கோபம் கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு நீ கொஞ்சி கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு நீ கொஞ்சி கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு கோழி மிதிச்சு குஞ்சு முடம் ஆகிவிடாது குங்குமம் கோழி மிதிச்சு குஞ்சு முடம் ஆகிவிடாது உனக்கு கொய்யா பழம் பறிச்சு தாரேன் அழுக கூடாது சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா சொன்ன பேச்சை கேட்டாதா நல்ல பாப்பா சின்ன எங்க செல்ல பாப்பா வெரி குட். Hi, I am Abhishek Palaniappan. இப்போ இந்த I am பாட்டு studying in தேங்க்யூ எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்போ நீங்க வீட்ல பாடிடலாம் இந்த பாட்டு. ஒரு தடவை போய் வீட்டில் யூடியூப்ல கேட்டிங்கன்னா இந்த பாட்டு நீங்கள் அடுத்த எந்த ப்ரோக்ராம்லையும் பாடலாம், உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லையும் பாடலாம். ஓகே, திரும்பி கூப்பிடுறேன். எல்லாம் சீட்டுக்கு போங்க, ஸ்லோவாக போங்க, அந்த கேமரா தட்டி விட்டுறாம.
வெரி குட். குட். இதே மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கலைஞர் லைப்ரரியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்குரிய கரெக்டான கோச்சிங் நாங்கள் கொடுப்போம். அடுத்த வருஷம் நீங்களும் வந்து பாடலாம், வாசிக்கலாம். ஓகே. அடுத்த பாட்டு ஆர்ஆர்ஆர் படம் யார் யார் பார்த்துருக்கீங்க? ஆர்ஆர்ஆர் அதில் ஒரு பாட்டு வரும்ல, கொம்பாவும் காடா கூத்தாடும் காடா. ஓகே, பாட்டு தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ் வாங்க. சிஸ்டர்ஸ் வாங்க. செக் செக். கொண்டாடுங்கடா சும்மா நான் சொன்னா பாடும் கோயிலா கூவென்று கூவித்தாடும் எங்கடா ஆடும் எங்கடா. தானோடாது என்கிட்ட வானம் தானோடாது என்கிட்ட வாயே மயிலன்னா எனக்காக உன் தோகை தாயே ஒரு நாள் தாயே பூவோடு புயலாட என்னோடு முயலா ஆத்தோடு கையிலாட மாடாடுங்கடா மாடாடுங்கடா கும்பாவுங்கடா கூத்தாடுங்கடா அம்மாவுடன் நானும் கொண்டாடுங்கடா கொண்டாடுங்கடா. ரொம்ப அழகாக பண்ணீங்க, ரொம்ப அழகாக பண்ணீங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது வந்து இயல் இசை நாடகம் தான் வந்து மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பரதநாட்டியம் ஒரு பயங்கரமான போட்டி பாட்டு பார்க்க போகிறீங்க. பாடலில் போட்டி பார்த்துருப்பீங்க, ஆடலில் போட்டி பார்க்க போகிறீங்க. எஸ், உங்களை அறிமுகப்படுத்திங்க. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? ஒரு கைத்தடல் கொடுக்கலாமா? பார்க்க மங்களகரமாக இருக்காங்கல்ல. பேர் சொல்லுங்கள். என் பேர் மதுஷிகா. எங்கே படிக்கிறீங்க? நான் வந்து BA செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எந்த காலேஜ்? மியூசிக் காலேஜ். ஓகே, நீங்கள்? என் பேர் சுகப்பிரசாதினி. நான் 12th ஸ்டாண்டர்ட் போகிறேன். எந்த ஸ்கூல்? சாரதா ஸ்கூல். ரைட். மதுரை தானே? மதுரை தான். ஒவ்வொன்றா கேட்க வேண்டியிருக்கு பாருங்க. பயம், ரிலாக்ஸ். டான்ஸ் கலக்கிடுவீங்க. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் உங்களை. இவங்க பிள்ளைங்களாம் பார்த்து உங்களை பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும். ஓகே, ரெடி.
கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே கண்ணி என்றே நடி கைகளை பிடித்தான் காதலி என்றென்னை கொஞ்சியே அழைத்தான் கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே சரியான போட்டி.
ஆடாதேடி, நீ படம் எடுத்து ஆடாதேடி. இன்னொருத்தி நிகராகுமோ, எனக்கு இன்னொருத்தி நிகராகுமோ, இடி இடித்தால் மழையாகுமோ, பேதை பெண்ணே இன்னொருத்தி நிகராகுமோ. மின்னலுக்கு அஞ்சேனடி, வீழ்வாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி. இந்த மின்னலுக்கு அஞ்சேனடி, வீழ்வாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உங்களுக்கு இது மாதிரி ஆடணும்னு தோணுது இல்லையா? இப்போ அவங்க எங்கே இருக்காங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு கன்செஷன் உண்டு. அதுவும் கலைஞர் லைப்ரரி மூலியமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு ஃப்ரீயாக கூட அவங்க எடுப்பாங்க கிளாஸ். நாங்கள் வந்து மல்டி ஸ்கில்ஸ் ஹப்லேருந்து வரோம். எங்கள் இன்ஸ்டியூட் வந்து ஆரப்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்கு. யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எங்கள்கிட்ட கேளுங்க, விசிட்டிங் கார்டு தரோம். தேங்க்யூ. இவங்களுடைய பேரண்ட், அவங்க மம்மிக்கு நான் ரொம்ப கனவுப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு கொண்டிருக்கீங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ஏன்னா நான் சொன்ன உடனே வந்து இவ்வளோ தூரம் மேக்கப் போட்டு, இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், மேக்கப் போட்டு அவங்கள வந்து அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வரணுங்கிறது பெரிய விஷயம். குழந்தைங்களுக்காக செய்கிறப்ப ஏன் சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்குள்ள சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் குழந்தைங்க வந்து பெரிய லெவலில் வர முடியும். நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. மேடம், உங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிரைவிங் ஸ்கூல் சொன்னீங்க. என்னோட நேம் யோகலக்ஷ்மி. நான் மல்டி ஸ்கில்ஸ் ஹப்பில் தான் நாங்கள் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் டிரைவிங் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். டிரைவிங் சொல்லித்தரேன். 2 வீலர் அண்ட் 4 வீலர் மற்ற ஆர்டிஓ ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் பார்ப்போம். ஸோ இதில் லேடிஸ் வந்து டிரைவிங் படிக்கணும், லைசன்ஸ் வேணும்னா மேடத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கலைஞர் லைப்ரரியில் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கொடுத்துருவேன் இப்போது. தேங்க்யூ 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 வெரி மச். ரொம்ப நன்றி. இப்போது நல்ல ஒரு டான்ஸ் பார்த்தீங்க இல்லையா? இப்போ நீங்களும் சில விஷயம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? யார் யாருக்கு நான் நிறைய விஷயம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? கை தூக்குங்க. வெரி குட். இப்போ உங்களுக்கு வந்து பேசிக் எப்படி பாட்டு பாடணுங்கிற பேசிக் வந்து
மகாத்மா ஸ்கூலுடைய மியூசிக் டீச்சர் போனா மேடம் இப்போ அவங்க சொல்லித் தர போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் வந்து அங்கே இருந்துட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, சத்தமாக ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இங்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். அதுக்காக என் பேர் புவனேஸ்வரி. நான் வந்து இந்த ஃபீல்டில் 20 இயர்ஸாக இருக்கேன். 15 இயர்ஸாக டீச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் மகாத்மா KK நகரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மியூசிக் டீச்சராக. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா பாடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த வோக்கல் கார்டு வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குண்டான பேசிக் ப்ராக்டிஸ் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இல்லை சில பேருக்கு வந்து ரொம்ப ஷவுட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களோட அந்த வோக்கல் கார்டு. அதை வந்து நம்ம எப்படி பாடுறதுக்காக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேசிக் ப்ராக்டிஸ். அந்த பேசிக் ப்ராக்டிஸ் நம்ம வந்து நல்லபடியாக பண்ணினோம்னா தான் வோக்கல் கார்ட்லேருந்து வர சவுண்ட் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி வரும். இப்போ சில பேர் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, பட் அந்த ஒரிஜினல் மாதிரி வராது. அந்த ஒரிஜினல் மாதிரி எப்படி வரணுன்றதுக்கு தான் நாங்கள் வந்து பேசிக் ப்ராக்டிஸ் கர்நாடிக்கில் கொடுக்குறோம். ஸோ அதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே குழந்தைங்க வந்து ஆஹா ஓஹோன்னு பாடணுன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இல்லாமல் அவங்க எப்படி அவங்க கற்றுக்கிற அந்த லேர்னிங் ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போத்து பேரண்ட்ஸ்கிட்ட கம்மியாக இருக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா உடனே இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வந்து சூப்பர் சிங்கரில் பாடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து வோக்கலில் வந்து நாட் பாசிபிள். ரொம்ப வருஷம் அவங்க பாடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க வோக்கல் கார்டு வந்து அதுக்கு செட் ஆகும். அட்லீஸ்ட் அந்த ஒரு சாங்கை ஒரு 10 டேஸாவது அவங்க பாடினாங்கன்னா தான் ஓரளவு அந்த ஒரிஜினல் மாதிரி வரும். ரொம்ப ரேர் ஒரு 2 டேஸில் அவங்க அந்த ஒரிஜினல் மாதிரி பாடுறது. ஸோ அதுக்குண்டான பேசிக் ப்ராக்டிஸ் தான் கர்நாடிக். அந்த காலத்தில் ஸ்வராவளி வரிசைகள்னு ஒவ்வொரு ராகத்துலேயும் அதை வந்து நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இசை பள்ளி கல்லூரிகள்லாம் வந்து எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை எப்படி பாடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 ராகத்துலையாவது பாடினாதான் கர்நாடக சங்கீதத்தில் நம்ம வந்து விற்பனர்களாக வர முடியும். இப்போ அந்தளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை பொருளாதார வசதிகளோ நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியலை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷமாவது அந்த குழந்தைங்கள நீங்கள் வந்து பேசிக் ப்ராக்டிஸ் ரெகுலராக பாடுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் குழந்தைங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வர முடியும். அது இது வோக்கலுக்குன்னு கிடையாது, பேசிக்காக எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். வோக்கலில் உடனே தயவு செய்து பாடணும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அதுதான் குழந்தை எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி 2 ரூல்டு 4 ரூல்டில் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கேல். இது உங்களுக்கு வந்து இதுதான் வந்து பேசிக் ஸ்கேல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ட்ராக். இந்த ட்ராக்கை பேஸ் பண்ணி அந்த குழந்தை பாட ஆரம்பிச்சதுன்னா மட்டும்தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு சேர்ந்து பாடும்போது அது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் பேசிக் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்ருதி மாதா லயம் பிதான்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி அப்படின்றது ஒரு பாட்டுக்கு தாய் மாதிரி, லயம் அப்படின்றது நம்ம பாடுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமிங்ஸ். அது வந்து தந்தை. அதாவது எப்படி ஒரு குழந்தைய வந்து ஒரு தந்தை வந்து கரெக்டான கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரோ நல்ல வழியில், அந்த மாதிரி பாட்டை வந்து கரெக்டாக அந்த டைமிங்ஸ்குள்ளே நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு தான் தாளம். அது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கரோக்கி போட்டு பாடினாலும் சரி, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் லைவாக பாடினாலும் சரி, அந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ஷனோட பாட முடியும். அப்போ தான் அவங்களால அடுத்த ஸ்டேஜ் அதை போக முடியும். இந்த ஃபீல்டில் வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்போ தான் போக முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல ஏதோ ஸ்ருதி போகுது, எங்கே நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கனாலும் ஸ்ருதி போகுது, தாளம் இல்லை, டைமிங்ஸ் நிற்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்காக அந்த குழந்தை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகிறது நல்லது. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்ருதி. இதில் எப்படி ஸ்வராவளி வரிசைகளை நம்ம பாடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே
தாளம் சொன்னேன் இல்லையா, அந்த தாளத்தை வந்து எப்படி போட்டு காட்டுறதுன்றது. சரி சரி ஓகே சரி, இப்போ வந்து அந்த ஸ்ருதியில் ஃபர்ஸ்ட்டு எப்படி பாடுறதுன்றதை சொல்லித்தரேன். சா சரி, எனக்கு தொண்டை கட்டி இருக்கனால கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, சா சே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் சத்தமா அப்படியே. ரீ கா மா பா தா நீ சா சா நீ த சவுண்ட் வரலையே. பா மா க ரீ சா. ஸோ இதுதான் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆரோகணம்ன்றது அப்ஸ்டர்ஸ், ஸ்வரம் வந்து சவுண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது. சா லோ ரீ கொஞ்சம் மேலே, இந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ ப்ளீஸ் ரிப்பீட் பண்ணுங்க. சா ரீ கா மா பா தா நீ சா சா நீ த பா மா க ரீ சா. இப்போ இந்த ராகத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சாங், நம்ம பழைய படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த ஒரு பாட்டை வந்து நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். எப்படி சின்ன பாப்பா செல்ல பாப்பா கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இதையும் சேம் கற்றுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம். ஓகேயா? எல்லாரும் மார்னிங் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டாச்சா? கை தூக்குங்க. சாப்பிட்டாச்செல்லாம் கை தூக்குங்க. இப்போ இதே மாதிரி தான் உங்கள் சவுண்டு வரணும். சொல்லித்தர மேடம் சொல்லித்தர பாட்டுக்கு வந்து நீங்கள் சத்தமாக பாடணும். ஓகே, ரெடி? ஓகே கண்ணா, ப்ளீஸ் ரிப்பீட் கண்ணா. சா ரீ கா பா சரி க சரி க சரி சரி க பகரி சரி க சரி சரி க பகரி சரி க. அமுதே தமிழே அழகிய மொழியே, எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே, எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா. கண்ணா ராஜி, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வாங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வாங்க. கண்ணா ராஜி, அப்புறம் வருண், ஜிதேஷ். இங்கே எல்லாம் இங்கே நிற்கட்டும். இங்கே நின்று பாடலாம். கம் கம் கம். இவங்கெல்லாம் பாடுவாங்க, ஆல்ரெடி பாடுவாங்க. ரைட். கண்ணா வருண், ஜிதேஷ். சுகம் பல தரும் தமிழ் பா. படுங்க.
சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே முதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தேனூரும் தேவாரம் தேனூரும் தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தேனூரும் தேவாரம் தேனூரும் தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழிசையே தமிழிசையே தனி இசையே தனி இசையே தரணியிலே தரணியிலே முதலிசையே முதலிசையே ஊன் மெழுகாய் ஊன் மெழுகாய் உருகும் உருகும் கரையும் கரையும் அதில் உலகம் அதில் உலகம் மறந்து போகும் மறந்து போகும் ஊன் மெழுகாய் உருகும் கரையும் ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் அதில் உலகம் மறந்து போகும் மறந்து போகும் பூங்குயிலே என்னோடு பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு பூங்குயிலே என்னோடு பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு பொன்னல்ல பூவல்ல பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் பொருளல்ல செல்வங்கள் பொன்னல்ல பூவல்ல பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் பொருளல்ல செல்வங்கள் கலை பலவும் கலை பலவும் பயில வரும் பயில வரும் அறிவு வளம் அறிவு வளம் பெருமை தரும் பெருமை தரும் என் கனவும் ப்ளீஸ் என் all of you repeat கனவும், ப்ளீஸ் all of you repeat என் கனவும் என் கனவும் நினைவும் நினைவும் இசையே இசையே என் கனவும் நினைவும் இசையே என் கனவும் நினைவும்
தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு. ஓகே. இது வந்து மாயமலகோலை பேஸில் அமைஞ்ச ஒரு பாடல். நிறைய பாடல் இருக்கு சினிமா படத்தில், ஆனாலும் இது வந்து குழந்தைங்களுக்காக இந்த பாட்டை எடுத்திருக்கோம். ஓகே கண்ணா, லவ் யூ, கோ அண்ட் சிட் இன் யுவர் பிளேஸ். அடுத்ததா ஒரே பா மா க ரீ சா. பேசிக்கில் மொத்தம் இந்த மாதிரி 14 எக்ஸசைசஸ் இருக்கு. இதை ஒவ்வொன்றையும் நாங்கள் 4 ஸ்பீடில் பாடுவோம். இப்போ பாடினது ஒரு ஸ்பீட். இந்த ஒரு வரிசையவே வந்து நாங்கள் 4 ஸ்பீடில் பாடுவோம். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த டங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பாட முடியும். அந்த ஸ்வரத்தை வந்து அவங்க எப்படி ஸ்பீடாக பாடுறதுக்கு, அதுக்காக தான் இதை ஒவ்வொரு வரிசைகளையும் நாங்கள் 4 காலம் வந்து பயிற்சி கொடுக்குறோம். செகண்ட் ஸ்பீட் சரி க ம பத நீ சா. படுக்கண்ணா. சானி த ப ம க ரீ சா. இது அடுத்து தேர்ட் ஸ்பீட். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். ஒரு பீட்டுக்கு 4 ஸ்வரம். சரி க ம பத நீ சா, சானி த ப ம க ரீ சா, சரி க ம பத நீ சா, சானி த ப ம க ரீ சா, சரி க ம பத நீ சா, சானி த ப ம க ரீ சா, சரி க ம பத நீ சா, சானி த ப ம க ரீ சா, சரி க ம பத நீ சா, சானி த ப ம க ரீ சா, சரி க ம பத நீ சா, சானி த ப ம க ரீ சா. இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசைகளையும் 14 வரிசைகள் இருக்குது இதில். அது இல்லாமல் நிறைய அந்த பேசிக்ஸில் வந்து நிறைய இருக்குது. இதுதான் முதல் பாடம். இதை பாட ஆரம்பிச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த குரல் வந்து இந்த சவுண்டோட ஒத்து போகும். அதுக்குண்டான பேசிக் ப்ராக்டிஸ் தான் நாங்கள் கர்நாடக சங்கீதத்தில் கொடுக்குறோம். சரிங்களா? கிளியரா? எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இப்போ என்னன்னா வந்து இது வந்து வால் பெயிண்டிங் மட்டும் கிடையாது, ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஜென்ரலாகவே வந்து கிட்ஸ் இந்த ட்ரா பண்ணுறது அது கிட்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ என்னென்னா உமன்ஸ் வந்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து ஃபேப்ரிக்ஸில் பண்ணலாம். அதை நான் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இங்கே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்கு ப்ராப்பராக எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், எல்லாமே வேணும். ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட சாம்பிள் மட்டும் காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அதை மட்டும் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதை கிட்ஸ் எப்படி பண்ணாங்கன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா பிரிண்டிங் கிடையாது, இது ஆக்சுவலி பெயிண்டிங்கு. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணது தான். இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ஸே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஷர்ட்டில் வந்து அவங்களோட நேமு ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேசிங் சொல்லி கொடுத்துருவோம். ட்ரேசிங் வந்து அதுக்குன்னு ஒரு ஷீட் இருக்குது ப்ராப்பராக, அந்த நம்ம கார்பன் ஷீட்டில் வந்து ட்ரேசிங் வச்சு அது மூலமாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ப்ராப்பராக அந்த பெயிண்டிங் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதே தான் நம்ம ப்ளவுஸில் வந்து இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறாங்க, ஆரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 300 200 அந்த ப்ரைஸிங்கில் அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கொண்டு வரலாம். இது வந்து வெறும் பிக்சர்ஸ் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம சாரீஸில் இல்லை சல்வாஸில், இப்போ நான் போட்டிருக்க இந்த சுடிதார் வந்து பெயிண்ட் பண்ணது தான், இந்த சைடில் இருக்க பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ணது தான். இந்த மாதிரி நம்மளோட கிட்ஸையே வந்து நம்ம வந்து பேசிக்காக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன்ஸ்லேருந்து ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகும்போது அவங்க ஃபைனலாக வந்து இந்த மாதிரி வந்து பிக்சர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நார்மல் ஷர்ட்ஸில் பண்ணுறது.
ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி. இதே நம்ம வந்து சாரீஸ்லேயும் பண்ணலாம். சாரீஸில் எப்படின்னா பிளெயின் சாரீஸில் வந்து லோட்டஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி போர்ட்ரே வந்து டிஷர்ட்டில் பண்ணது. என்கிட்ட பிக்சர் இருக்குது, பட் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாதுன்றதுனால இது நான் ஃபினிஷ் பண்ணலை. பட் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். யாராவது இது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இன்னும் ஃபினிஷ் பண்ணல, ஜஸ்ட் சொன்னதுனால நான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தோனி, எம்எஸ்டி தோனி. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அவ்வளோதான் சார். சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பட் நம்ம இது பண்ண முடியும், கிளாஸ் இது பண்ண முடியாதுன்றதுனால. தேங்க்யூ. ரைட். அதாவது எல்லாமே கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு மியூசிக் கற்றுக்கிட்டோம், டான்ஸ் கற்றுக்கிட்டோம், எப்படி பாடணும் கற்றுக்கிட்டோம், பேசிக் மியூசிக் எப்படி கற்றுக்கிட்டோம், கீபோர்டு எப்படி வாசிக்க கற்றுக்கிட்டோம். ஸோ ஒரு மல்டி டேலண்டடாக தான் இங்கேருந்து வெளியே போகணும். லாஸ்ட்டாக நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடிடலாமா? சின்ன பாப்பா செல்ல பாப்பா வாங்க, சைலண்ட்டாக வாங்க, கேமராவை டச் பண்ணாமல் வாங்க பார்ப்போம். அந்த அங்கிள் சொல்லாங்களே கேமரா டச் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ஆளாக வரணும். யாராவது ஒரு ஆள் பக்கத்தில் கேமரா பக்கத்தில், அமலா மேம் கேமரா பக்கத்தில். ரைட், வாங்க தம்பி, அந்த சாங் ரெடி பண்ணிடுங்க. கம் ஆல் ஆஃப் யூ எல்லா குட்டீஸும் வாங்க. சின்ன குட்டீஸ்லாம் முன்னாடி, லாஸ்ட்டாக ஒரு தடவை பாடிடலாம். சின்ன குட்டீஸ்லாம் முன்னாடி. ஃபோட்டோ வீடியோ ரெண்டும் போடு. பின்னாடி போய்க்கோ கொஞ்சம் பின்னாடி. கம். யாரு குட்டீஸ் யாரும் அங்கே உட்காந்துருக்க கூடாது. வாங்க ரோஸ் கலர் குட்டி வாங்க. யாரும் உட்காரக்கூடாது. ப்ளூ ஷர்ட் வாங்க, வெளியே விட மாட்டோம். செக்யூரிட்டி பிடிச்சிக்குவார் வரலன்னா. கம் வாடா. உனக்கு எப்போ ஸ்டேஜ் ஃபியர் போகிறது? வா. நீ எப்போ ஸ்டேஜ் ஃபியர் வரப்போ? வா. நான் பாடுத்துறேன், பாடணும், சத்தமாக பாடணும் இப்போ. ஓகே, லவுடட். தம்பி வால்யூம் வைங்க, தம்பி சத்தம் வைங்க. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சு கேட்டாதா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சு கேட்டாதா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. மிட்டாய் வாங்கி தரணுமா? சத்தம். சிலுக்கு சட்டை, சீனா பொம்மை, பலூன் வேணுமா? சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரணுமா? சிலுக்கு சட்டை, சீனா பொம்மை, பலூன் வேணுமா? கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? அப்போ கலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாரம்மா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சை கேட்டாதா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு. கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு. கோழி மிதிச்சு குஞ்சு முடம் ஆகி
குங்குமம் கோழி மிதிச்சு குஞ்சு முதல் ஆகிவிடாது, உனக்கு கொய்யா பழம் பறிச்சு தாரேன், அழுகை கூடாது. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சை கேட்டாதா நல்ல பாப்பா, சின்ன எங்க செல்ல பாப்பா. வெரி குட். வீட்டில் போய் பாடிடலாம்ல? அவ்வளோதானே உங்கள் கைத்தட்டல்? நீங்கள் அப்படியே இருங்க. பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். நீங்கள் வீட்டில் போய் இந்த பாட்டை யூடியூப்பில் போட்டு பழகினீங்கன்னா, 2 தடவை போட்டிங்கன்னா போதும். அடுத்து நீங்கள் எங்கே கூட்டு போனாலும் ப்ரோக்ராமில் பாடுவாங்க. இத்தனை நாள் உங்களுக்குள்ளே நம்ம பிள்ளை பாடாதான் ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அடுத்து நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் கூட்டு போனாலும் இந்த பிள்ளைங்க கண்டிப்பாக பாடுவாங்க. ஆக்ஷன் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஆக்ஷன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பாடிடுவாங்க. தேங்க்யூ. குட், வெரி குட். நந்தன நந்தன தன்னா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? இன்னும்
அனைவருக்கும் வணக்கம். மன அமைதி தரும் இசை என்னும் தலைப்பில் நம் அனைவரது மனதை மகிழ வைத்த ஷாஜகான் ஐயா அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கரவோசை எடுப்போம். மேலும் இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்த பொது நூலக இயக்குனர் அவர்களுக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து குழந்தைகளுக்கு ஊக்கமளித்த அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை 7/5/2026 தோல்பாவை கூத்து அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா கீழே தரைத்தளத்தில் பல்வகை பயன்பாட்டு அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. அப்படின்னா மல்டிபர்பஸ் ஹாலில் நடக்கும். நாளைக்கு இந்த ஹால் கிடையாது, மல்டிபர்பஸ் ஹால். இதே டைமுக்கு எல்லா பெற்றோர்கள் குழந்தைகளும் வந்துருங்க. அவ்வளோதான். நன்றி.